அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மனிதர், ஒரு சாதாரண மனிதர் அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரிய நபராக மாறுகின்ற பொழுது மனிதர்களால் முடியாத விஷயத்தை கூட தாராளமாக செய்ய முடியும் என்பதை இந்த ஆசிஃப் இப்னு வர்கையா அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள் என்பதை அவுலியாக்கள் நிஜம், அவர்கள் கொடுக்கின்ற கராமத்துகள் நிஜம் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தஃசீரில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நபிமார்கள் செய்தால் அதுக்கு பேர் முஅ்ஜிஸா. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அல்லாஹ்வின் இறை நேசத்தை பெறுகின்ற பொழுது காட்டுகின்ற சில அதிசயங்களுக்கு பெயர் கராமத் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு கிதாபுகளிலே பதிவு செய்துள்ளார்கள். நபிமார்கள் அல்லாஹ்வோடு அவர்கள் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வப்போது அதிசயங்களை செய்து காண்பிப்பார்கள். அதே போன்றுதான் அவுலியாக்களும் அவ்வப்போது சில கராமத்துகளையும் செய்து காண்பிப்பார்கள். வரலாற்றிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை சாதாரண திருடக்கூடிய நபர்களையும் கூட அல்லது குடிகாரராக இருக்கக்கூடிய நபரை கூட மிகப்பெரிய அந்தஸ்திலே கொண்டு சென்றார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோமே. பிஷ்ருல் ஹாஃபி என்கின்ற ஒரு நபர் செருப்பணிய மாட்டார், மிகப்பெரிய ஒரு குடிகாரர். ஒரு நாள் குடித்து விட்டு தெரு ஓரமாக படுத்துக் கொண்டிருந்த பொழுது, போதையில் படுத்து கிடந்த பொழுது, அங்கே ஒரு சின்ன காகித துண்டிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மொரட்ட குடிகாரர் தான், இருப்பினும் கூட அல்லாஹ்வின் பெயர் கீழே இருக்கிறது என்பதை நினைத்து பாக்கெட்டில் வைத்திருந்த 2 திரகத்தை எடுத்து அத்தர் வாங்குகிறார். அந்த அத்தரிலே இந்த காகிதத்தை விட்டு நனைத்து தன் வீட்டில் சென்று ஒரு உயரமான இடத்திலே வைக்கிறார். அன்று இரவு கனவு காண்கிறார், அல்லாஹ் தஆலா உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டார், இன்று முதல் நீங்கள் அல்லாஹ்வின் இறைநேசராக மாறிவிட்டீர்கள் என்பதை கனவு காண்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. ஒரு சின்ன டர்னிங் பாயிண்ட் தான். அல்லாஹ் தஆலா யாரை வேண்டுமானாலும் உயரத்திற்கு கொண்டு சென்று விடுவார். மறுபக்கம் நமக்கெல்லாம் தெரியும் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு குடிகாரர், இரவு ரோந்து மணியில இருப்பார்கள். மிகப்பெரிய ஒரு குடிகாரர், இருப்பினும் தன்னுடைய மகளிட வஃபாத்தை நினைத்து நினைத்து அழுகி தௌபா செய்து மிகப்பெரிய இறைநேசராக மாறிவிட்டார்கள். 40 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபர்களை வைத்து நம்முடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக வேண்டி அவ்வப்போது சில அற்புதங்களையும் செய்து காண்பிப்பான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை குறித்து, அவர்கள் எழுதிய கிதாபை குறித்து நாம் பார்க்கிறோம். யார் இந்த நவவி இமாம்? நக்காதுல் ஹதீஸ் என்பதாக இவருக்கு சிறப்பு பெயர் சூட்டப்படும். ஒரு ஹதீஸ் அது எப்படிப்பட்டது, தரம் உயர்ந்ததா தாழ்ந்ததா, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர்களுடைய வம்சம் என்ன என்பதை துல்லியமாக நம்முடைய கிதாபிலே பதிவு செய்பவர்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். அதான் இவர்களுக்கு நக்காதுல் ஹதீஸ், ஹதீஸை தரம் பிரிப்பதில் வல்லவர் என்பதாக இவருக்கு பட்ட பெயர் சூட்டப்படும். அப்ப இவர்கள் சொல்கின்ற கருத்தை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு உருவாக்கி இருப்பார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அவர்கள் முஸ்தாபுல் ஆரிஃபி, மெஞ்ஞானம் கண்டவர்களின் பூங்கா என்கின்ற ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். அந்த ஒரு தனி பாடம் என்னவென்றால், பாபுன் ஃபீ கராமாத்தில் அவுலியாஹி வ மவாஹிபி, அவுலியாக்களின் அதிசயங்களும் அவர்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துகளும் என்கின்ற அடிப்படையில் அந்த கிதாப் முழுக்க முழுக்க குர்ஆனிலும் ஹதீஸிலும் உள்ள விஷயங்களை வைத்து மட்டுமே அவுலியாக்கள் என்னென்ன அற்புதங்கள்லாம் நிகழ்த்துவார்கள் என்பதை அந்த கிதாபிலே சொல்லி காண்பிக்கிறார்கள். அது முதலாவது அவர்கள் பதிவு செய்தது ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வின் இறைநேசர், அல்லாஹ்வை முழுவதுமாக பிடித்துக் கொண்டவர்கள். கர்ப்ப காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான ஆண் துணையும் இல்லாமல் அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கின்றார். கர்ப்ப காலத்தில் அல்லாஹ் அவருக்கு என்ன கட்டளையிடுகிறார்? நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, தன்னந்தனியாக இந்த ஆற்றுக்கு ஓரத்தில் வாருங்கள், அவங்களுடைய பேரிச்சம்பழத்தை நீங்கள் உழுக்குங்கள் என்பதாக சொல்கிறார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சை உடம்புக்காரி, வயிற்றிலே கருவை சுமந்திருக்கிறார்கள். பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்டினால் ஒருபோதும் அது விழவே விழாது, கையால் படுத்தால் மட்டும்தான் விழும். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுத்தவாறு இத்தனைக்கும் இன்று கூட இல்லை, படுத்தவாறு நீங்கள் அந்த பேரிச்சம்பழத்தின் மரத்தை பிடித்து உழுக்குங்கள், உங்களுக்கு பேரிச்சம்பழம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். அதே போன்று அவர்கள் அசைக்கிறார்கள், பேரித்த பழம் கொண்டு கொட்டுகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் அதைத்தான் சொல்கிறார்கள், பேரித்த பழத்தை போன்று ஒரு உறுதி வாய்ந்த பழங்களை நீங்கள் பார்க்க முடியாது, மற்றதெல்லாம் அசைத்தால் விழுந்து விடும், அல்லது பறித்தால் வந்து விடும். பேரித்த பழம் பறிப்பதற்கே கஷ்டம், ஆனால் இங்கே அசைத்தாலே விழுகின்றது என்றால் அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு விஷயத்தை இலகுவாக்கி தந்திருப்பான் என்பதை சிந்தித்து உணர வேண்டும் என்பதை நமக்கு குர்துபியிலே இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மட்டுமல்ல, அவர் சிறிய காலத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே தொழுகை நடத்த மாடியிலே அவர்களுக்கு ஒரு வீடு, ஒரு ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொழுகை முடிந்துவிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க செல்கின்ற பொழுதெல்லாம்
அதிசயமான நிறைய பழங்களை வைத்திருப்பார்கள். கோடை காலத்திலே குளிர்ச்சியான பழங்களை சாப்பிடுவார்கள், குளிர்காலத்திலே சூடான கோடைகால பழத்தை சாப்பிடுவார்கள். இதெல்லாம் கண்ட அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாலக்கி ஹாதா, இந்த பழங்கள் எல்லாம் உனக்கு எங்கிருந்து வருகிறது மரியம் என்பதாக கேட்க அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன கேள்வி இது? அல்லாஹ்வின் பரமளிப்பில் நான் இருக்கின்றேன், அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பழங்கள் தானே இவை, அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டார், அவன் கணக்கில்லாமல் கூறுவானே என்பதாக சொல்ல அந்த இடத்தில் நின்று ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. யா அல்லாஹ், மரியம் இருக்கின்ற இந்த இடம் மரியம் பரக்கத் பொருந்தியவள், அவளின் பரக்கத்தால் அந்த இடத்திலிருந்து நான் கேட்கின்றேன், எனக்கு வயதாகிவிட்டது, என் மனைவி பலவீனமாகிவிட்டார், என் தலைமுடிகள் நினைத்து விட்டன. யா அல்லாஹ், இந்த இடத்தின் பரக்கத்தினால், இந்த மரியமின் பரக்கத்தினால் எனக்கு குழந்தையை கொடுப்பாயாக என்பதாக அங்கிருந்து துவா செய்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். காரணம் என்ன? வலிமார்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வைத்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம் என்பதை இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை கூட தெரிந்து கொள்ளலாம். முன்னாடிக்க அந்த இடத்தில் நின்று துவா செய்வது என்பதை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு குர்ஆனிலே நிறைய உதாரணங்களை ஹஜ்ரத் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். இந்த உம்மத்தின் முதல் இறை நேசர் யார்? முதல் சமுதாயம் யார்? நம்முடைய சஹாபா பெருமக்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அப்படியே அடிப்படையாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தான் இந்த உம்மத்திலே மிகப்பெரிய ஒரு அவுலியா, மிகப்பெரிய இறை நேசர். நாம் என்னதான் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் சஹாபியாக முடியாது, ஆனால் இறைநேசராக நாம் மாற முடியும். சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாடத்தில் இருந்து அவர் சொல்கின்ற விஷயத்தை உள்வாங்கி முழுக்க தன்னை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். எனவே உலகத்திலே முடியாத காரியத்தை எல்லாம் அவர்கள் முடித்து காண்பித்தார்கள். ஹஜ்ரத் அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடலில் நடந்து காண்பிக்கிறார் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் குதிரையில் சென்றோம். குதிரையின் கால் குழம்பு வரைக்கும் மட்டும்தான் தண்ணீர் நனைந்தது. கடலுக்கு மேலே எங்களை கூட்டிக் கொண்டு சென்றார் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வின் ரசூலை முழுமையாக இவர் உள்வாங்கி விட்டாரோ நடக்காத எல்லாம் நடத்தி காண்பிப்பார்கள். அதற்கு மிகப்பெரிய சான்று இந்த உம்மத்தின் முதல் அவுலியாக இருக்கின்ற சஹாபா பெருமக்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விட்டு இரண்டு நபித்தோழர்கள் இருட்டு நேரத்திலே வெளியே செல்கிறார்கள். அதில் ஒரு சஹாபி பெயர் உஸைத் இப்னு ஹுதைர், இன்னொரு சஹாபி அப்பாத் இப்னு பிஷ்ர். இருவரும் பெருமானாரை சந்தித்து விட்டு மஸ்ஜித் நபவியில் இருந்து வீட்டிற்கு புறப்படுகிறார்கள். வெளியே கால் எடுத்து வைத்ததிலிருந்து இருவருக்கும் முன்னிலையிலே ஒளி விளக்குகள் தொங்கவிட்டதை போன்று வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தை அவர்கள் பின்பற்றி இருவரும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் இருவரும் பிரிய விளக்கும் இரண்டாக பிரிகிறது. நான் சொல்கிறது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவரும் பெருமானாரை விட்டு பிரிந்து சொல்கின்ற பொழுது ஒளி முன்னால் இருக்கிறது. இருவருக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே வருகிறது. பலம்மா இஃப்தரகா ஸாரமா குல்லி வாஹிதி மின்ஹுமா வாஹிதுன் ஹத்தா அத்தா அஹ்லஹு. இருவரும் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து செல்கின்ற பொழுது அவரவர் வீட்டிலே கால் எடுத்து வைக்கின்ற வரைக்கும் அந்த ஒளி அவருக்கு துணையாக வந்தது என்பதை புகாரி ஷரீஃபிலே பார்க்கிறோம். முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கையில் அவர்கள் அல்லாஹ்வை ரசூலை முழுமையாக உள்வாங்கி கொண்டார்கள். எனவே ஃபஅஜ்ஜலல்லாஹு லஹுமா மிம்மா இத்தகர ஃபில் ஆখিরা, எதுவெல்லாம் மறுமையில் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சேமித்து வைத்தானோ அவற்றை எல்லாம் சஹாபாக்கள் உலகத்திலே கொடுத்து விட்டார். உலகத்திலே இந்த அதிசயங்களை பெற வேண்டுமானால் அல்லாஹ்வின் மஹப்பத்தும் ரசூலின் மஹப்பத்தும் எவ்வளவு உள்ளத்தில் வந்துவிட்டதோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சர்வசாதாரணமாக கொடுத்து விடுவார் என்பதை நமக்கு இந்த வரலாற்று மூலம் தெரிந்து கொள்ளலாம். நம் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடும் அதுதான். கராமத்துல் அவுலியா, அவுலியாக்கள் செய்கின்ற அற்புதங்கள் ஹக்குல், அது உண்மை என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். எவர் அதை மறுக்கிறாரோ அவர் முபத்ததிஆ, பித்அத்வாதி என்றும் மட்டுமல்ல தாயிஃபத்தும் மினல் ஃபலாசிஃபா, தத்துவம் பேசக்கூடிய அதுவெல்லாம் வருவான், அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்று பேசக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாளர்கள் மாறி விடுவார்கள் என்பதை தாஜுத்தீன் சுபுகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய சுன்னத் ஜமாஅத்துடைய இமாம் தம்முடைய கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டுள்ளார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கு இப்போது நாம் நபிமார்களை பார்க்க முடியாது. ஆனால் அவுலியாக்களுடைய நேசம், அவுலியாக்களுடைய அந்த நடைமுறைகளை நாம் பின்பற்றி நடந்தோமே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்வின் ரசூல் அன்பை பெற முடியும். சஹாபா பெருமக்களை எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்படுத்தினார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒருபோதும் அவர்களுக்கு உலகத்தை கண்ட பயம் என்பது இருக்கவே இருக்காது.
மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வை ஒரு பயத்தை வாழ்ந்து விட்டால் அவரை பயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயம் உலகத்தில் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ்வின் பயம் நமக்குள் வர வேண்டும். எதை கண்டும் அவர் பயப்பட மாட்டார் என்பதை அந்த சஹாபாக்கள் வாழ்வின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சஹாபாக்கள் இதே பெருமானாரின் பணியால் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு யமன் தேசத்தில் ரோமில் இருந்து அந்த படைப்பிரிவு வெற்றி கண்டு விட்டு வருகிறார்கள். வருகின்ற வழியிலே காட்டில் வருகின்ற பொழுது வழி தவறிவிட்டார்கள். கூட்டமெல்லாம் ஒரு புறமும் இந்த ஒரு சஹாபி மட்டும் சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும் காட்டிலே தொலைந்து விடுகிறார்கள். எந்த திசையில நாம் படை சென்றிருக்கும் என்பதாக இவர்கள் முன்னோக்கி செல்ல செல்ல எதிரிலே அவர்களுக்கு சிங்கம் வந்து விடுகிறது. நான் சொல்வது அல் பிதாயா வல் நிஹாயா என்கின்ற இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. அப்ப எதிரிலே ஒரு சிங்கம், எந்த பயமும் இல்லை அவர்களுக்கு. ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ்வை எவர் பயப்படுகிறாரோ அவரை கண்டு அனைத்தும் பயப்படும் என்பதற்கு இணங்க அந்த சிங்கம் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஃபஅக்பலல் அஸது லஹு பஸ்பஸதன் ஹத்தா காம இலா ஜம்பிஹி. ஒரு செல்ல பிராணியை போன்று அந்த சிங்கம் அவர்கள் அருகில் வந்து நின்றது. சொன்னார்கள், அன மௌலா ரசூலுல்லாஹ், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணியான், என்னை பயமுறுத்தாதே, உன்னை கண்டு நான் பயப்படவும் மாட்டேன் என்று சொன்னவுடன் ஒரு செல்ல பிராணியை போன்று அருகில் வந்து நின்றது. எந்த அளவிற்கு குல்லமா சமயனா சௌதஹு மஹவா இலைஹி, அவர் ஒவ்வொரு தடவையும் இந்த சிங்கத்தை கூப்பிட கூப்பிட செல்ல பிராணியை போன்று ஓடி வந்து அருகிலே நிற்கும். சும்மா அக்பர யம்ஷி இலா ஜம்பிஹி, அவர்கள் அழைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தை பின்தொடர்ந்தவரை இந்த சிங்கம் அழைத்து செல்கிறது. அத்தா பலத ஜெய்ஷ சும்மர ஜஹல் அசல், அந்த கூட்டத்தோடு இந்த சிங்கம் இவர்களை இணைத்ததற்கு பிறகு மீண்டும் சென்று விட்டது என்பதை இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அல் பிதாயா வல் நிஹாயால சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு சாத்தியமாகும்? அல்லாஹ்வின் ரசூலையும் ஷரியத் சட்டங்களை முழுமையாக இவர் பின்பற்றி நடக்கிறாரோ அவரும் ஆகலாம் அவுலியா என்பதை தான் இந்த ஜும்மா தினத்திலே நாம் தெரிந்து கொள்வது அவசியம். நிறைய கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்விலே யாரை கண்டாலும் நாம் முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? என்னை விட சிறந்தவராக இருக்கக்கூடும், நான் தான் பாவி, நான் தான் மிக மோசமானவன், என்னை தவிர்த்து உலகத்தில் உள்ள அனைவரும் நலம், அனைவருமே நல்லவர்கள் என்று எவரும் மனதில் உறுதியாக நினைத்து விட்டாரோ ஒருபோதும் பிறர் மீது நாம் விமர்சனம் வைக்க மாட்டோம். இன்று அவுலியாக்கள் மீது விமர்சனம் வைக்கின்ற நிறைய நபர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். அதுவெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராது. அதை எப்படி நபிமார்கள் செய்யாததெல்லாம் நபிமார்கள் வழிமார்கள் செய்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இல்லாத ஈமான வழிபாடு இருக்கிறது என்பதெல்லாம் கேட்கிறார்கள். அதெல்லாம் முற்றிலும் தவறான ஒரு வார்த்தை. நடத்துவது அல்லாஹ் தஆலா, அது யார் வைக்க வேண்டுமா அவர்கள் நடத்துவது என்பதை தான் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய சம்பவங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மஹப்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தையும் நாம் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.